ஏக்கா வயலில் நெல் நடதுக்கு ஒரு வாரமாட்டே ஆட்களை தேடிட்டு இருக்காக்கா. ஆட்கள்கிட்ட சொன்னால் நாளைக்கு வாரேன் மறுநாள் வாரேன் இப்படி தான் சொல்கிறே தவிர யாருமே வரமாட்டேங்காக்கா. நானும் நெல் விதைச்சு போட்டிருக்கேன், அதை இனி எடுத்து நட வேண்டி இருக்காக்கா. அதுதான் ஒரே சங்கடமாக இருக்கு. என்ன தம்பி சொல்ற? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு நிரந்தரமா ஆயிட்டு. ஏன்னா எல்லாரும் படிச்சு நல்ல பெரிய பெரிய வேலைகளுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் விவசாயங்கிறது நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு ஆயிட்டு. அதனால இன்னைக்கு ஆட்கள் இல்லாம இருந்தாலும் நம்மளுடைய விவசாயத்தை புதிய தொழில்நுட்ப முறையில மிஷினரிஸ் மூலமா நம்ம பண்ணலாம்ப்பா. அதுக்கான முயற்சி என்னவோ அதைத்தானே நீ எடுக்கணும். ஆள் வரல 2 நாளா உன் முகமே சரியில்லை. நானும் நேத்துல இருந்தே பார்த்துட்டே இருக்கேன். வேளாண் துறையில போய் இதுக்கான விஷயங்களை கேட்டா அவங்க சொல்லி தருவாங்கல்லப்பா. ஏக்கா நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. இந்த மாதிரி முறையிலன்னு பார்க்கும்போது விவசாயிகள் ஏதாவது புதிய தொழில்நுட்பங்கள்ல ஏதாவது விவசாயிகள் பண்ணியிருக்காங்களாக்கா? ஆமா தம்பி, நிறைய விவசாயிகள் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய பயிற்சிகளை எடுத்து விவசாய துறையில அவங்க நல்ல புதிய தொழில்நுட்பத்தில் நெல் விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. சரி அக்கா, இப்ப அந்த விவசாயி ஒண்ணு போய் பார்க்க முடியுமாக்கா? கண்டிப்பா பார்க்கலாம் தம்பி. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்யூரை சேர்ந்த KS சக்திவேல்னு சொல்லக்கூடியவர் தான்ப்பா. இவர் தான் புதிய தொழில்நுட்பத்தில் நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இவரு இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேசுறாரு. முதல்ல அவர் பேசுறத கேளு, அப்புறம் நேரடியா அவர்கிட்ட என்ன சந்தேகம்னாலும் நீ கேளு. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு கேக்குறாக்கா. வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுங்க சார், முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பெயர் சக்திவேல். நெய்யூர் என்னுடைய சொந்த ஊர். விவசாய குடும்பத்தில் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருட அனுபவத்தில் இந்த விவசாயத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்க நெல் விவசாயம் நான் கிட்டத்தட்ட 50 வருஷமா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இத்தனை வருஷத்துல என்னென்ன விவசாயங்கள் பண்ணின அனுபவம் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. விவசாயத்தை பொறுத்தளவுலேருந்து நெல் விவசாயத்தை முக்கியத்துவமாக நாங்கள் பயிர் போட்டுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வாழை, சிறுதானியங்கள், தென்னை, இப்படி பலதரப்பட்ட தானியங்களை நாங்கள் பயிர் போட்டு செய்துட்டு இருக்கிறோம். நெல்லை முக்கியத்துவமாக நாங்கள் கருத வேண்டிய காரணம் என்னவென்றால், இன்னைக்குடைய மக்களுடைய முக்கியமான பாரத நாட்டுடைய முக்கிய உணவு பொருளாக கருதப்படுவது அரிசி. இன்னைக்கு முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்பதற்காக நெல்லை ஒரு முக்கிய பயிராக நாங்கள் இன்னைக்கு விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நம்ம பார்த்தோம்னா நெல், தென்னை, வாழை இந்த 3 தான் அதிக அளவுல மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் அந்த நெல் வயல்களும் தான் நமக்கு பார்க்க முடியுது. அந்த காலத்துல இருந்தே உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால ஆரம்பத்துல இருந்து என்ன நெல் போட்டிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க. முன்னால பாரம்பரிய நெல் தான் நாங்க பயிரிட்டு இருந்தோம். அந்த நெல் இப்போ காலப்போக்கில் மகசூல் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இன்னைக்குள்ள டெக்னாலஜில அந்த மகசூலை அதிகப்படுத்துவதற்காக புதிய தொழில்நுட்பத்துல நாங்க அந்த நெல் பயிரை இன்னைக்கு பயிர் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்துல நீங்க நெல் சாகுபடி பண்ணின அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த காலத்துல கால்நடைகள் தான் எங்களுடைய மேன்பவரா இருந்தது முக்கிய காரணம். அன்னைக்கு மாடு வைத்து தான் நாங்க ஏறு பூட்டி தான் வயலெல்லாம் உழுது பயிராக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த ஏறு பூட்டு அந்த மாடுகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமா கிடைக்க இல்லை. அது ஒரு பக்கம். 2வது வேலைக்கு ஆள் பற்றாக்குறை ஆகையினால இன்னைக்கு உள்ள நிலைமையில இப்ப இருக்கிற டெக்னாலஜில புது தொழில்நுட்பத்துல என்னென்ன கொண்டு வந்திருக்கோ அதுபடி நாங்களும் மாறிக்கிட்டோம். அதுபடி என்னன்னா உழவுக்கு இன்னைக்கு பெரும்பாலும் அன்னைக்கு நாங்க ஏற்பூட்டி உழுத வயலெல்லாம் இன்னைக்கு டிராக்டர் வச்சு இன்னைக்கு பயிராக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. அது என்னன்னா எங்களுடைய மேன் பவர் ரொம்ப வசதியா இருக்கு. அதனால இன்னைக்குள்ள தொழில்நுட்பம் என்ன வருதோ அதுக்கு தக்கபடி நாங்க மாறிக்கிட்டோம். இப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்குள்ள தொழில்நுட்பத்துல நாங்க நெல் விவசாயம் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நெல் விவசாயம் பண்றீங்க அதை பற்றி சொல்லுங்க. முன்னால நாங்க என்னன்னா நெல் வித்து விதைப்பாகி கை நடவு அது எல்லாமே மனுஷனுக்கு கைனாலே நடக்கக்கூடிய மனித சக்தியில நடத்தக்கூடிய ஒரு தொழில். இன்னைக்கு அந்த ஆட்கள் பற்றாக்குறை காரணத்தினால எல்லாமே மிஷினரி அந்த அளவுக்கு நாங்க முன்னேறி வந்திருக்கோம். அது எப்படின்னா இன்னைக்கு நாத்து முன்ன மாதிரி முளை கட்டி நாங்க நாட்டங்கால பாக வேண்டிய சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு முளை கட்டி நாளை 2க்கு அது ஒரு அரை பதத்துல முளை வந்த உடனே தானே அதை ஒரு மிஷினரியில தட்டி
அதை வந்து இந்த குழி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நாங்க வந்து ஏர் பூட்டி குழி விதை செய்ததா இன்னைக்கு வந்து மிஷினரியில குழி விதை ஏகப்பட்ட செலவினத்தை இன்னைக்கு அதை குறைக்குது. ஒரு ஏக்கருக்கு ஒரு நடவு செய்யறதுக்கு வேண்டி கிட்டத்தட்ட இன்னைக்கு உள்ள இது நடவுக்கு மட்டுமே 5000 ரூபாய் நடவு கூலி ஆகுது. இந்த தொழில்நுட்பத்தில் அந்த மிஷினரி வரியா செய்யறதுனால ஒரு ஏக்கருக்கு நமக்கு வந்து 1000 ரூபாயில முடியுது. அது இந்த விவசாயிக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இனி ரெண்டாவது என்னன்னா வந்து கை நடவு வந்து ஒரு அப்ராக்சிமேட்ல நட்டு முடிச்சிருவாங்க. அதுல அந்த இடைவெளி வந்து கரெக்டாட்டு வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. இந்த மிஷினரியில என்னன்னா அந்த தொழில்நுட்பத்துல என்னென்ன இடைவெளி அந்த பயிருக்கு தேவையோ அந்த இடைவெளி கரெக்டா கிடைக்குது. அந்த இடைவெளி கிடைக்கிறதுனால அந்த பயிருக்கு வேண்டிய காற்றோட்டம், நம்ம உரம் போடுறது, மருந்து அடிக்கிறது, இது எல்லாமே எங்களுக்கு வந்து செலவு வந்து மிச்சப்படுத்துகிறது. அதுல காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம வித்து பாவி ஒரு 5 நாளையில அது முளை கட்டி முளைக்குது. அந்த முளை வந்து நம்ம பிடுங்கி நடும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நின்று தான் வேர் போடும். இது அப்படி கிடையாது. அந்த வேரை வந்து நம்ம வெளியில ரிமூவ் பண்ணாததுனால அது நம்ம முளை விட்ட நாள்ல இருந்து அதுக்குள்ள சத்தை வந்து அந்த வேர் வழியாட்டு அந்த பயிருக்கு அது எடுத்துக்கிடுது. அதுக்கு தக்கபடி உள்ள காற்றோட்டம், அந்த இடைவெளி, இது எல்லாமே கரெக்டா கிடைக்கிறதுனால அந்த பயிர் வந்து ரொம்ப செழிப்பாட்டு வளருது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எங்களுக்கு வந்து களை எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடுனால வந்து எங்களுக்கு ஒரு வசதி என்னன்னா களை எடுக்கிறதுக்கு முன்ன மாதிரி எந்த மேன் பவர் கிடையாது, ஆள் கிடையாது. அதனால இப்ப என்ன பண்றோம்னா அதுக்கு களை எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கு. அந்த மிஷின்ல வந்து அந்த மண்ணை வந்து அந்த இடைவெளிக்கு வழியாட்டு நாங்க உருட்டிட்டு போயிட்டோம்னா ஒரு ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடலாம். அதை களை எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் அதுக்கு தேவைப்படுறாங்க. நாளுக்கு ஆகுது, கூலி கூட ஆகுது. இது அப்படி இல்லை, ஒரு 2 மணிக்கூர் 3 மணிக்கூர்ல ஒரு ஏக்கர் வேலையை நம்ம முடிச்சிடலாம். இந்த மெத்தட்னால எங்களுக்கு ஒரு வேலை கூலி லாபப்படுது. ரெண்டாவது அந்த பயிரில் அந்த மண் வந்து நாங்கள் அந்த களை எடுக்கக்கூடிய அந்த இடைவெளியிலோடி அந்த மிஷின் போகும்போது அந்த மண் வந்து புரளும் போது வந்து அந்த உரம் வந்து அந்த வேர்களுக்கு தகுந்தபடி ஓடி வாரதுக்கு உள்ள ஒரு வசதியை இந்த மிஷினரி செய்து கொடுக்குது. இதனால அந்த பயிர் வந்து சிறப்பாட்டு வளர்ந்து நமக்கு ஒரு ஈட தருது. இப்போ நமக்கு ஆள் பற்றாக்குறை, ஆள் கிடைக்கிறது இல்ல. அது ஆள் கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து கூலி வந்து நமக்கு அதிகமா கொடுக்கணும். அந்த விஷயத்தினாலையும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்துல, அதாவது எந்திரமயமாக்கல நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எந்திரங்கள் சொன்னீங்க. அந்த எந்திரங்கள் வச்சு நம்ம நடவு பண்றதும், அப்புறம் வந்து அதை வந்து களை எடுக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்க. உரம் எப்படி கொடுக்கறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. உரம் வந்து முன்னால வந்து இந்த யூரியா அந்த மாதிரிப்பட்ட உரங்களை எல்லாம் வந்து நாங்க கைனால வாரி வீசுவோம். இப்ப என்ன டெக்னாலஜில என்ன சொல்றதுன்னா அதை வந்து ஸ்ப்ரே, அதை வந்து கரைசல்ல ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து அதுல என்னன்னா மேன் பவரே இல்லாத அளவுக்கு இப்ப டோட்டலா வந்து ஒரு 200 ஏக்கர் ஒரு உரம் போட வேண்டியிருந்தா நம்ம ஸ்ப்ரே பண்ணி அது டோட்டலா எல்லா வயல்களுக்கும் அது பயன்படுது. நமக்கு வந்து செலவு மிச்சப்படுது. இப்ப வந்து ஒரு மூடை உரத்தை எடுத்து நம்ம ஒரு வயலுக்கு போடுறத விட்டோம்னா அந்த ஒரு மூடை உரம் இருக்கக்கூடிய பயிரை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அந்த சூரிய சக்தியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து இந்த பயிர் வந்து ஈசாட்டு அதை மூட்டில இருந்து நமக்கு கொடுக்கும் போது வந்து அந்த மண்ணுக்கு கேடு வருதுன்னு ஒரு கண்டுபிடிப்புல வந்து இந்த மண்ணு வந்து வளரும் தன்மையை இழக்கிறது. அதனால இது ஒரு மாற்று வழியை நம்ம கண்டுபிடிக்கணும்னு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஸ்ப்ரே பண்ணி கொடுப்போம். ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த சூரிய வெளிச்சத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பயிருக்கு தேவையான ஆக்சிஜன் போன்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி உள்ள தேவையான உயிரோட்டங்களா நுண்ணுயிர்கள் அந்த ஸ்ப்ரேனால அந்த பயிருக்கு கிடைக்குது. அதனால வந்து நமக்கு செலவும் குறைவு, அந்த பயிருக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு இதை உருவாக்கி கொடுக்குது. இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம வந்து நிறைய டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்றோம். அது மூலமாட்டும் இப்போ யூரியால நம்ம கையினால உரங்கள் கொடுக்க வேண்டாம், ஸ்ப்ரே மூலமா கொடுக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ ட்ரோன் டெக்னாலஜியும் வந்துட்டு அந்த ட்ரோன் மூலமாவும் நிறைய இடங்கள்ல வந்து ஒரே டைம்ல அவங்க விதைச்சாங்கன்னா அங்கேயும் அது கரெக்டான நேரத்துல இதே மாதிரி அந்த உயிர் உரங்களை நம்ம லிக்விட் ஃபார்மேட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற அரசு சொல்லியிருக்கு. உங்களை பொறுத்தளவுல உங்க ஏரியாவில் இந்த மாதிரி அந்த ட்ரோன் டெக்னாலஜி ஏதாவது யூஸ் பண்றாங்களா? இப்ப அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களும் அந்த டெக்னாலஜியும் இந்த விவசாயிகளுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து. சரி, உங்களுக்கு வந்து இப்ப புதிய தொழில்நுட்பங்கள் மாற அதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறாங்களா? எப்படி பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க. வந்து எங்களை கூப்பிட்டு திருப்பதி சாரத்துல வந்து அதுக்குன்னு ட்ரைனிங் வந்து கொடுக்கறாங்க. இதனால வந்து வெளி மாவட்டங்கள்ல சில மாவட்டங்கள்ல இதை அனுபவத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய விளைச்சல் தன்மை, மகசூல் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து 5 டன் விளைச்சல ஒரு அபார சாதனையா விவசாயிகள் உருவாக்கி இருக்காங்க. அதனால அந்த டெக்னாலஜில நம்ம மாறலாம். அதனால வந்து நமக்கு செலவினமும்
குறைவு, வருமானமும் கூடுதல். அந்த முறையில வந்து இந்த புது டெக்னாலஜியை விவசாயிகள் கையில் எடுக்கிறதுக்கு தயாராயிட்டோம். இப்போ இருக்கக்கூடிய நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்னா இது வந்து பாரம்பரிய நெல்லுக்கு நமக்கு யூஸ் ஆகுமா? பாரம்பரிய நெல்லெல்லாம் இப்போ உள்ள காலத்துல நீங்க விவசாயம் பண்றீங்களா எப்படி? இல்ல, பாரம்பரிய நெல்லை திரும்பவும் நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய நெல்லை கொண்டு வந்தாங்க. அது நானும் வந்து என்னன்னா அந்த நெல்லை வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 50 சென்ட் நிலத்துல போட்டிருந்தாங்க. அதுல என்னன்னா வந்து அந்த பாரம்பரிய நெல் வந்து அந்த காலத்துல உள்ள மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய மண்ணுடைய வளம் மாறுபட்டு வர்றதுனால அதனுடைய பயிருடைய விளைச்சல் வந்து கொஞ்சம் டல் அடிக்குது. காரணம் என்னன்னா அன்னைக்கு வந்து தொழு உரம், எரு உரம், இந்த மாதிரி தலைச்சத்துக்களை, வேப்ப புண்ணாக்கு, இந்த மாதிரி உள்ள இயற்கையான உரங்களை போட்டு அன்னைக்கு பாரம்பரிய நெல்லை நம்ம பயிரிட்டோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கெமிக்கல் உரத்திலையும் அப்படி இப்படியே மாட்டு இந்த மருந்துகள் எல்லாம் வந்து அந்த மண்ணினுடைய வளத்தன்மை மாறினதுனால அந்த பாரம்பரிய நெல் நாங்கள் சாம்பிள் போட்டதில் அது கிடைக்கக்கூடிய மகசூல் ரொம்ப குறைவா இருக்குது. இருந்தாலும் அந்த பாரம்பரிய நெல்லை நம்ம விடக்கூடாது அப்படின்னு உள்ள இதுல நாங்க ஒரு சாம்பிளுக்கு நாங்க போட்டு நாங்க அறுவடை பண்ணிட்டோம். ஆனா அந்த பழைய காலத்துல உள்ள டேஸ்ட் இன்னைக்கு அந்த பாரம்பரிய நெல்ல இல்ல. காரணம் என்னன்னா அந்த மண்ணில் இருக்கிற வளத்தன்மை மாறுபட்டிருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து அந்த மகசூலை வந்து கரெக்டாட்டு இது பண்ண முடியல. அதான் காரணம். இப்போ நம்மளுடைய மத்திய அரசு கூட வந்து இந்த பாரம்பரிய அந்த நெல்லை திரும்பி கடைபிடிக்கணும், பாரம்பரிய விவசாய முறைகளை கொண்டு வரணும், இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து இன்னி உள்ள காலங்கள்ல நம்மளுடைய மண்ணை கொஞ்சம் கூட நம்ம வளப்படுத்தி நம்ம இயற்கை விவசாயத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? எண்ணம் இருக்குது. ஆனா வந்து கொஞ்சம் நாள்பட கிட்டத்தட்ட பாரம்பரிய விவசாயம் எங்களை விட்டு கைவிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு கிட்ட ஆயிட்டு. அதனால அந்த மண்ணோட வளத்தன்மை வந்து மாறுபட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த பாரம்பரிய நெல்லை கொண்டு வரணும்னா பழைய மாதிரி உள்ள அந்த மண்ணுக்கு தேவையான இயற்கை உரங்களை நம்ம கொடுத்து அந்த மண்ணை வந்து பதப்படுத்தி இன்னும் அதை பாரம்பரிய நெல்லை கொண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இடைவெளி ஆகணும். அது வந்தாதான் அந்த பாரம்பரிய நெல் அந்த பழைய மாதிரி உள்ள நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுல முழுக்க கெமிக்கல் இல்லாத அளவுக்கு அந்த இயற்கை உரத்தை வச்சு நம்ம வந்து அதை உருவாக்கி கொண்டு வந்தாதான் அந்த பாரம்பரிய நெல்லுடைய லைஃப் நல்லா இருக்கும். இப்போ பாரம்பரிய நெல்னா நீங்க வந்து என்ன மாதிரியான நெல் ரகங்கள்லாம் அப்போ போட்டிருக்கீங்க, இப்போ என்ன போட்டுட்டு இருக்கீங்க? இந்த சாம்பிள் கொஞ்சம் போட்டேன்னு சொன்னீங்களா? நான் தற்போது நான் பயிரிட்ட நெல் வந்து கொட்டார சம்பா. அந்த காலத்துல பாரம்பரிய நெல்லுன்னு சொல்லும் போது மஞ்சசிரசாலி, தட்டார வெள்ளா, வல்லரக்கன், சிறுமணி, பூச்சி சம்பா, கல்லஞ்சம்பா, காக்கா குருவா, இப்படி பலப்பட்ட ரகங்கள் உண்டு. இன்னைக்கு உள்ள ரகத்துல பார்த்தா இப்போதைக்கு நாங்க அதிகமாட்டு பயிரிட நெல் வந்து 50-16 சொல்லக்கூடிய ஒரு நெல். அது இந்த செங்கல்பட்டு அரிசின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பருமனான அரிசி. அப்புறம் அந்த பொன்னி 5008, அப்புறம் 5020, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ரகமாட்டு. இப்போதைக்கு வந்து பயிர்படக்கூடியது வந்து இந்த 50-16, TPS3, TPS5 அப்படின்னு கொஞ்சம் நெல் பயிர்கள் அதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பயிர் போட்டு. இப்போ நீங்க அந்த காலத்துல பாரம்பரிய நெல்லை வந்து பயிர் போடும்போது உங்களுக்கு அது வந்து விளைஞ்சி அறுவடைக்கு வர்றதுக்கு வந்து நாள் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய இந்த TPS, இந்த திருப்பதி சாரம், இந்த நெல்கள்லாம் நமக்கு வந்து அந்த மாதங்கள் வந்து வயது வந்து குறைவு தானே. அன்றைக்கு வந்து பழைய நம்ம பாரம்பரிய நெல் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 6 மாசம், 150 நாள் அதோடைய லைஃப் காலம். அதுல குறைஞ்ச நாளே கிடையாது பாரம்பரிய நெல்லுக்கு. இன்னைக்கு உள்ள நெல் வந்து 90 நாள்ல இருந்து 110 நாள், 120 நாளுக்குள்ள வந்து ரொம்ப குறைவு. ரெண்டாவது வந்து மகசூலம் கூடுதல். இன்னைக்கு நமக்கு இப்போ காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து மகசூல் தான் நமக்கு முக்கியமாக வேணும். அதனால அரசாங்கம் என்னன்னா வந்து இப்போதையுள்ள நிலவரத்துக்கு இப்போ விவசாய நிலங்கள் எல்லாம் வர வர ரொம்ப சுருங்கி போயிட்டு எல்லாமே நமக்கு விளை நிலங்கள் வந்து எல்லாம் வீட்டு மனையா மாறி போயிட்டு. அப்ப வந்து அப்படி இருக்க காலகட்டத்தில் நமக்கு பாரத நாட்டுக்கு உணவுக்கு வந்து இவ்வளவு அரிசி வேணும் அப்படின்றது ஒரு குறிக்கோள். அப்போ அது அந்த இருக்கக்கூடிய இடத்த அந்த நெல்லை நம்ம உருவாக்குனாதான் நமக்கு அந்த பஞ்சத்தை தீர்க்க முடியும். அது தக்கபடி நம்ம மாறிடணும். கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்துக்கும் நாங்க ஆதரவு கொடுக்க தான் செய்யணும். இப்போ அவங்க கொடுத்த இதுபடி அந்த காலத்துல வந்து 1 ஏக்கருக்கு நாங்க வந்து 1 டன் பாரம்பரிய நெல்ல 1 டன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. 5 டன் நெல் அறுவடை பண்ணி நானே ஒரு அரசாங்க நடுவராக இருந்து அதுக்கு நான் பரிசு கொடுக்கறதுக்கு உள்ள நிலைமையில இன்னைக்கு வந்து விவசாயி ஒரு முன்னோட்ட பாதையில இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறினாதான் நமக்கு வந்து
இப்போ உள்ள அந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த இளைஞர்களுக்கு இந்த விவசாயத்தின் மேல ஒரு ஆர்வம் இருக்கா? இளைஞர்கள் வந்து நிறைய பேர் விவசாயத்துக்கு வர்றாங்களா? எப்படி அந்த விவசாயத்தை வந்து இதுவரைக்கும் வந்து எந்த நேரமும் டெக்னாலஜி மாறி மாறி போயிட்டுதான் இருக்கே தவிர, ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்த இப்ப நான் ஒரு விவசாயி, எனக்கு பையன் ஒரு இன்ஜினியர், இந்த விவசாயத்தை பத்தி கேட்டா டோட்டலா தெரியல. இது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான சூழ்நிலையை உருவாக்குது. காரணம் என்னன்னா வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு பையன் வந்து ஒரு விவசாயத்தை பற்றி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இப்படி இந்த நிலைமை இப்படி போயிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு இந்த விவசாயி ஒரு கேள்விக்குறி, விவசாயம் சொல்லதான் ஒரு கேள்விக்குறி. இது அரசாங்கம் என்ன செய்யணும்னா, படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு, நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழில் வந்து விவசாயம். இந்த விவசாயத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இனி வரக்கூடிய இளைஞர்களை இந்த விவசாயத்தில் ஈடுபடுத்தி இனி வரக்கூடிய காலத்துல உணவு பஞ்சத்தை மாத்தணும்னா இதுதான் வழியை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதாவது விவசாயிகளின் பிள்ளைகள்னு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே, எல்லா இளைஞர்களுக்குமே நம்மளுக்கு வந்து விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கணும், அதை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாம இந்த பாடங்கள்லயுமே நமக்கு அந்த விவசாயம் குரூப்னு தனியா இருக்கு. அதை தவிர நமக்கு வந்து எல்லாரும், எல்லா பிள்ளைங்களும் படிக்கக்கூடிய அந்த படிப்புலயும் ஒரு பாடம் வந்து நமக்கு விவசாயம்னு வச்சாலும் கூட ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்கு அதன் மேல உள்ள ஒரு ஈடுபாடு வர்றதுக்கான ஒரு ஆர்வமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த உங்களை தவிர அதுக்கப்புறம் வரக்கூடிய யங் ஜெனரேஷன் வந்து இன்னும் இந்த விவசாயத்தை முன்னெடுத்து பண்ணுவாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குரியதா இருக்குது. இதை முடிவு பண்ணது வந்து கவர்மெண்ட் கையில தான் இருக்குது. கவர்மெண்ட் நினைச்சு இந்த தொழிலுக்கு ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கணும்னா, ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும்னா இனி வரக்கூடிய இளைஞர்கள் இந்த விவசாயத்தை கையில எடுக்கணும். இது ஒரு பெருமையான ஒரு, இந்த தொழில் வந்து ஒரு பெருமையான விஷயம். நமக்கு பசியை போக்குறதுக்கு, அந்த எந்த ஒரு தொழில் செய்தாலும் பசியை போக்குறதுக்கு அது வேணும்ல, ஆகாரம் வேணும்ல. அப்ப அந்த அதுக்கு உயிர் நாடி, அது முதுகெலும்பு அந்த விவசாயம். நம்ம எந்த தொழில் செய்தாலும் நம்ம அந்த தொழில கரெக்டான முழு மனதோட நம்ம அதை செய்யணும்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை உருவாக்கியதே விவசாயம். உணவு இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாதுல்ல. ஆமா, அதனால அந்த விவசாயத்துக்கு இனிமேல் மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றீங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நெல் விவசாயம் வந்து இப்போ உள்ள லெவல்ல என்ன அளவுக்கு போயிட்டு இருக்கு? எல்லா விவசாயிகளும் ஆர்வமா நெல் விவசாயம் பண்றாங்களா? எப்படி நெல் விவசாயம் வந்து இப்போ வந்து முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன இருந்த பரப்பளவு இன்னைக்கு சுருங்கி 3:1 ஆயிடுச்சு. இது நாளடைவுல வந்து நாளைக்கு இந்த நெல் பயிரை இந்த மாவட்டத்துல பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்விக்குறியில ஓடிட்டு இருக்கு. ஏன்னா விளைநிலம் பூரா வந்து வீட்டு மனையா மாறிட்டு இருக்கு. அது அந்த மாதிரி வந்து விளைநிலத்தை வந்து வீட்டு மனையா மாற்றவே கூடாது. இந்த விவசாயிக்கு உயிர் ஆதாரம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்த வந்து விளைநிலம் இன்னைக்குமே விளைநிலமா தான் இருக்கணும். அந்த விவசாயம் நாளைக்கு வந்து வரக்கூடிய ஜெனரேஷன்ல வந்து அழியாம பாதுகாக்க முடியும். இப்போ நீங்க சொன்னீங்க இந்த நெல் விவசாயத்துல புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் விவசாயம் பண்றாங்களா? எப்படி ஓரளவு இப்போ இந்த தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால ஏற்படுத்தி கொடுத்தது. இதை வந்து சில மாவட்டங்கள்ல அந்த தொழில்நுட்பத்தை கையாண்டு நல்ல மகசூல அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஆகையினால வந்து அவங்கள பின்பற்றி நாங்களும் வந்து அந்த அவங்கள பாதையில முன்னின்று வரணும் அப்படின்னு முறையில வந்து இந்த புதிய தொழில்நுட்பத்துல நாங்க இப்போ கால் வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு வெற்றி பாதையை காணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. விவசாயிகள் வந்து இந்த ஆர்வமா மற்ற பயிற்சிகள், அதாவது புதுசா தொழில்நுட்பங்கள் மாறும்போது நிறைய பயிற்சிகள் கொடுக்கும்போது அந்த பயிற்சிகள் எல்லாம் ஆர்வமா கலந்துக்கிடுறாங்களா? கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாங்களா? கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களையும் தெரியாதவங்க கிட்ட கேட்டு வந்து அவங்க அதிகாரிகளும் வந்து அது பயிற்சியை கொடுத்தோம் விட்டோம்னு இல்ல, அந்த பயிற்சி கொடுத்த பிறகு அந்த விவசாயி அவங்க சந்திக்காங்க, அதுபடி அவங்க என்னபடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு மானியம், ஒரு ஏக்கருக்கு அவங்க தொழில்நுட்பத்துல பயிரிடக்கூடிய அந்த விவசாயத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் மானியம் எங்க அக்கௌண்ட்ல கொடுக்காங்க. அவங்க எங்களை ஊக்கப்படுத்தாங்க. அதை உருவாக்கி கொண்டாடுறது நம்முடைய என்ன போல விவசாயிகளுடைய கையில தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உரத்துக்கும் நிறைய மானியங்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய அரசு கொடுத்துட்டே இருக்காங்க. அதையும் கூட நம்ம விவசாயத்துறையில இருந்து நிறைய விவசாயிகள் வாங்கி பயனடைஞ்சிட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பயனடைஞ்சிட்டு இருக்கீங்களா? பயனடைஞ்சிருக்கோம். சரி சார், இப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து நம்ம நெல் விவசாயத்துல புதிய தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தினாதான் நம்ம வந்து விவசாயத்துல முன்னேற முடியும். ஏன்னா ஆள் பற்றாக்குறை நமக்கு அதிகம் இருக்கு. அதை தவிர்க்கணும்னா நாம வந்து புதிய தொழில்நுட்பத்துல விவசாயம் பண்ணணும். எந்திரமயமாக்கல் திட்டத்தை எல்லா விவசாயிகளும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை நம்ம விவசாயத்துல பூத்துனாதான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து விவசாயம் பண்றதுக்கே முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்கள் அனுபவத்தின் மூலமா சொன்னீங்க. கண்டிப்பா அது பயனுள்ள வகையில அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம்மா. இதுவரை
புதிய தொழில்நுட்பத்தில் நெல் சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் நெய்யூர் KS சக்திவேல் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.